லைவ்ல விசாலும் சத்யாவும் பேசியிருக்காங்க. அப்போ விசால் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி சாச்சனா வந்து அங்கே வெங்காய வெட்டி இருந்துச்சு. அப்போ இந்த டாஸ்க்கை நான் சொன்னேன், சூப்பர் டாஸ்க்குண்ணா, செம்மண்ணா, இந்த டாஸ்க் நாங்கள் வந்து செய்கிறோண்ணா, செம்மையாக இருக்கட்டும் அந்த டாஸ்க் அப்படி இப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் அந்த பக்கம் போய் நின்றுட்டு இந்த மாதிரி நான் வந்து அந்த டாஸ்க் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுது. அதனால தான் நான் வந்து சாச்சனா கேட்டேன், என்ன சாச்சனா இந்த டாஸ்க் நல்லா இருக்குன்னு இப்போ நல்லா இல்லை அப்படிங்கிற, என்ன சாச்சனா செய்ய முடியுங்கிற, இப்போ செய்ய முடியலை அப்படிங்கிற, என்ன சாச்சனா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி சத்யாவை சொல்லிருக்காரு. உடனே சத்யா சொல்கிறாரு, வெங்காயம் வெட்டி இருக்கும்போது காற்று எதுவும் பறந்துருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இதான் சாச்சனாவோட உண்மை முகத்தை வந்து யார் கிழிச்சிருக்கா? சாச்சனாவுடைய அண்ணனான விசாலே கிழிச்சிட்டாரு. அதாவது சௌந்தர்யா வந்து அந்த டாஸ்க் வந்து நாங்கள் செய்கிறோம் அப்படின்றனால, அப்படிங்கிற ஒரே காரணத்தினால இந்த சாச்சனா அப்படிங்கிற குட்டி சாத்தா வந்து அந்த டாஸ்க் நான் செய்ய மாட்டேன், என்கிட்ட கேட்டீங்களா, எனக்கு வந்து உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாடகம் போட்டு ஒரு கேவலமான ஒரு வேலையை வந்து பார்த்துருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் டீம் எல்லாம் உட்காந்து பேசியிருக்காங்க. அப்போ வந்து ஒரு 4 பேர் என்ன சொல்கிறாங்க, மஞ்சரி, அதுக்கப்புறம் ஆனந்தி, ரியா, அந்த சாச்சனா 4 பேர் என்ன அப்படின்னா, சமைக்க போகிறவங்க டாஸ்க் செஞ்சுட்டு போனால் சரியாக இருக்கும், மற்ற எல்லாம் செய்யக்கூடாதுங்கிறாங்க. ஆனால் வந்து ஜாக்லினாக இருக்கட்டும், தர்சிகாவாக இருக்கட்டும், ரயானா இருக்கட்டும், நம்ம இவங்க வர்ஷினியாக இருக்கட்டும், சௌந்தர்யா, இவங்க பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி அவங்க சமைக்க போகிறவங்க பீஸ்ஃபுல்லாக போய் சமைக்க போட்டு அவங்களுக்கு எந்த டாஸ்க்கும் வேண்டாம், நாங்கள் சும்மா தான் இருக்கோம், எங்களுக்கு டாஸ்க் கொடுங்க, நாங்கள் செய்கிறோம் அப்படிங்கிறது அவங்களுடைய கன்சர்ன். இப்போ இதான பிரச்சனை போயிட்டுருக்கு. இதில் எல்லாருமே அவங்க பாயிண்ட்டை வந்து எடுத்து வச்சு பேசியிருக்கேன். நம்ம வந்து மஞ்சரி மேலேயோ ஆனந்தி மேலேயோ மற்ற யார் மேலேயும் நம்ம வந்து வன்மத்தை கொட்ட போகிறதில்ல. ஏன்னா ஒரு டாஸ்க்னால் டிஸ்கஷன் வரும் தான். அப்போது இந்த மாதிரி டிஸ்கஷனில் இருக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி விசால்கிட்ட வந்து சொல்லிட்டு சூப்பர் டாஸ்க் நான் ஓகே, நான் ஆகா ஊகானா அப்படின்னு சொல்லி குதித்து பேசிட்டு அதுக்கப்புறம் சௌந்தர்யா வந்து நம்ம எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால கேவலமான ஒரு வேலையை பார்த்துருக்குது இந்த சாச்சனா அப்படிங்கிற குட்டி சாத்தா. அதை யார் வந்து ஓப்பன் பண்ணி சொல்லியிருக்கா? அவங்க அண்ணன் விஜய் விசால் சொல்லியிருக்காரு. இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி.